நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் லாயர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்றது நான் தான் அந்த பார்ட்டிக்கு இடம் காமிச்சேன். நான் தான் செட்டிங் கொடுத்தேன். நான் தான் அக்ரிமெண்ட்டும் போட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னையே கூப்பிடாம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. வியாபாரி ஒரு சைடில் எனக்கு கரெக்டாக தகவல் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது பக்கத்தில் ரிசர்வ் சார் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுதான் நம்மளுக்கே சொல்லாமல் அது எப்படி உங்களுக்கு இப்படி மனசு வருது? அதெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கே தெரிய வேணாமா? இது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுற மாதிரி தானே நாங்களும் ஒரு தொழில் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த கமிஷனை பேஸ் பண்ணி தானே நாங்களும், எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியலையம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்ன அல்ப காசு ஒரு 2% கமிஷன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ இதுவா? நீங்கள் கொஞ்சமாவது ஏதோ ஏங்க கொஞ்சம் கமிஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. எதுவுமே சொல்லாமல் தெரியாமல் இப்படி பண்ணுறது உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? தப்பு இல்லையா? நீங்களும் ஒரு தொழில் தானே பண்ணுறீங்க. சும்மா பண்ணுவீங்களா? யாருக்கா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ கம்மி பண்ணி தரேங்க, நீங்கள் 2% கேட்குறீங்க, ஒரு 1.5% வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ பணம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டு கொடுங்க, நான் தரேன் அப்படின்னா சொல்லலாம்ல. இது ரொம்ப தப்பாக தெரியுது. அப்போது ஒரு மீடியேட்டரு உங்களுக்கு இடம் காட்டுறதுக்கு வேணும், சிட்டிங் உட்கார வைக்க வேணும். அப்புறம் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு வேணும். இதுக்காக எவ்வளோ அலைஞ்சிருப்போம், எவ்வளோ இடம் காமிச்சு உங்களுக்கு ஓனர் சிட்டிங் கொடுத்து லீகல் பார்க்குறதுக்கு, ஈசி போடுறதுக்கு, வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போய் வக்கீலை காட்டி வக்கீல்கிட்ட அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஈஸியை திருப்பி வாங்கிறதுக்கு, அப்புறம் வக்கீல்கிட்ட ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி நானே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட செக்கு வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு நான் போய் அங்கே திருப்பியும் போய் செல்லர்கிட்ட எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுத்து பேங்க் ப்ராசஸுக்கு ஏற்பாடு பண்ணி இவ்வளோ வேலை பார்க்குறோமே, ஒரு மனசாட்சியே இல்லையா? இல்லை நீங்கள் இது பாவம்னு தோணலையா? இதெல்லாம் பாவம்னு தோணலையா? இந்த பாவம்லாம் உங்கள் தலையில் இறங்காதுமா. உங்கள் தலையில் இறங்கவே இறங்காது. நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு தான். அதனால் கூடுமான அளவுக்கு யாருக்கும் துரோகம் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல், யாரோட உழைப்பை திருடாமல், யாரையும் யார் கைக்கும் போக வேண்டிய பணத்தை திருடாமல் வாழ்க்கையை வாழணும். அந்த பசங்களுக்கு நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். இது கூட உங்களுக்கு தெரியல. இது கேவலம். எனக்கு இது ஒரு மேட்ரு இல்லைம்மா. காசு நீங்கள் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா எனக்கு வேறு ரூபத்தில் எனக்கு பணம் வந்துடும். கடவுள் எனக்கு கொடுத்துருவாரு. நம்மளாம் நேர்மையாக வேலை செய்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம். யார்கிட்டையுமே முன்கூட்டியே இடம் காமிச்ச உடனே 1000 கொடுங்க, 500 கொடுங்க, 2000 கொடுங்க, அப்புறமா வாங்கிக்கலாம்
அப்படின்னு சொல்லி யாரையும் தொல்லையும் பண்ணுறது கிடையாது. எல்லாம் வேலை முடிஞ்சதுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான 2% கமிஷனை கொடுங்க அப்படின்றதான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மோசமாக போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பாவத்தை நான் சம்பாதிக்கலை, அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை நான் கொட்டிக்கல, யாரையும் நான் துரோகம் பண்ணலை, யாரையும் நான் ஏமாற்றலை. இது எல்லாமே செய்கிறது நீங்கள் தான். ஸோ தன்வினை தன்னை தான் சுடுமே தவிர அடுத்தவனை சுடாது. புரியுதுங்களா? இதனால் தப்பு. நியாயமாக சேர வேண்டியதை நியாயமாக கொடுக்கணும். பேசி வேலை செய்கிறவங்களுக்கு, நம்மக்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறவனுக்கு இடம் முடித்து தரவன், வீடு கட்டுறவன், வீடு கட்டி கொடுக்குற கொத்தனார், இவங்களுக்கெல்லாம் வந்து கூட நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள அவங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கூடாது. அவங்களோட பணம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பணம் எனக்கு தேவையில்லை. அப்படி தான் இருக்கணும். புரியுதா? நம்ம உழைக்கிற பணம் நம்மளுக்கு இருந்தால் போதும். அடுத்தவனோட உழைப்பை வந்து திருடி அதை வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து நான் எல்லா பையருக்காக சொல்லலை. ஒரு சிலவங்களாம் ஜுனூன் தெளிவாக இருக்காங்க. ஏதாவது முன்ன பின்ன கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு தான் போகிறோம். பரவாயில்லம்மா கொடுங்க, நீங்கள் வேறு வியாபாரம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் மொத்தமாக யாருமே இப்படி வயிற்றில் அடிக்க மாட்டாங்க. நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த ரூட்டு எங்களுக்கே வந்து இவ்வளோ ஒரு அநியாயம் யாருமே பண்ணதில்லை. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஆனால் யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஒன்றும் இல்லை, பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். நம்மக்கிட்டே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சரியா? நம்மளுக்கு இதனால் வந்து நம்ம செய்கிற செயல்கள் தான் நம்மளுக்கு ஓகே. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். தேங்க்யூ.